ஹாய் காய்ஸ், நம்மளுடைய தமிழக புதிய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆசிரியர் வேலை வாய்ப்பு, அதே மாதிரி இந்த சமூக நலத்துறையில வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்க தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்க. நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது, நிறைய ஜாப் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய தெரியுது, நாங்க அப்ளை பண்றோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சனி ஞாயிறு அரசு விடுமுறையோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவசரமா ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, கோயம்புத்தூர், அதே மாதிரி சேலம் மாவட்டம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமா வந்து இருக்குது. நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவேன். நீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச ஜாக்பாட்னு சொல்லலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. ஸோ இப்ப விட்டால் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா மீண்டும் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுங்க. ஸோ இது மாதிரி பெண்களுக்கான வேலை வாய்ப்பா இருக்கட்டும், நிறைய வேலை வாய்ப்புலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன போஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் நீங்க எழுதிக்கலாம். எம்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதலாம், எம்டிஎஸ் எழுதிக்கங்க. அடுத்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்ங்கிறதுனால உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதிக்கிங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க பாலின வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, நீங்க ஃபீமேலுங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்து பிறந்த தேதி கேட்குறாங்க, நீங்க என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வயது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்னங்கிறத போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கேட்குறாங்க, நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இல்லை பாதுகாவலர் நேமோ எழுதுருங்க. இனம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதுவும் போட்டுருங்க. அடுத்து ஒன்று பாருங்க கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு என்ன கல்வி தகுதி அதை நோட்டிஃபிகேஷனை பார்த்து போட்டுங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8th 10th இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே டிகிரி படிச்சிருப்பீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அனுபவம் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க முகவரி, உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்ல இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. ஏதாவது லெட்டர் அனுப்புறதுக்கு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பாருங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க எழுதுங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டீங்களா? கீழே வந்து பாருங்க 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அதை படிச்சு பாருங்க. இந்த விண்ணப்ப படிவம் மற்றும் இணைக்கப்பட்ட இந்த பூர்த்தி செஞ்சீங்கல்ல, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சொல்லியிருக்கக்கூடிய தகவல் வச்சிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே சரியானவை என நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருங்க. போட்டு லெஃப்ட் சைட்ல இடம் தேதின்னு இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுருங்க. குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட தொடர்புடைய இணைப்புகள் ஆவணங்களுடன் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம். உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஜெராக்ஸ்ல போட்டு கீழே கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் அப்ப பாருங்க 30/5/2026 மாலை 5 மணிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க அனுப்புனீங்களா, அதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு போச்சுன்னா நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தோட ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அட்ரஸுக்கு தான் நீங்க சென்ட் பண்ணணும். அது என்ன அட்ரஸ்ன்னு பாருங்க. மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் வளாகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோயம்புத்தூர் 641018. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, பல்நோக்கு உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்பர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேகன்சி. அந்த 7 வேகன்சிக்கு வந்து பாருங்க கோயம்புத்தூர்ல 2, பொள்ளாச்சியில வந்து பார்த்தீங்கன்னா 1, அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் 2, தொண்டாமுத்தூர்ல 2, 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிங்க. இதுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 10வது ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவோம். பாஸ் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வயது பொறுத்த வரைக்கும் 21ல இருந்து 40 வயது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தகுதி வந்து பாருங்க, இதுக்கு நிர்வாக அமைப்பின் கீழ் எங்கேயாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இருக்கணும். ஸோ எப்படின்னா சமையல் தெரிஞ்சவங்களா இருக்கணும். சமையல் தெரிஞ்ச பெண் பணியாளராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கணும். பெண்களுக்கு எப்படி இருந்தாலும் சமையல் தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 24 மணி நேரம் சுழற்சி அப்படிங்கும்போது ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நைட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவாங்க. ஸோ அந்த ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் செய்யறதுக்கு விருப்பமாக இருக்கணும். உள்ளூரை சேர்ந்தவர்களா இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வர்றது பண்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சம்பளமா வந்து பாருங்க 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கொடுக்குறாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது லோ லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அதனால சம்பளம் கம்மி. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேஸ் ஒர்க்கர் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்திருக்குது. நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதீங்க, நம்மளோட சேனல்ல போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.